ட்ரஸ்ட் அலுவலகத்தில் இன்று கலந்துரையாடல் ஒப்பந்தம் கீழ்கண்ட விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு சென்னையில் ஒரு திருமண மண்டபத்தில் அலட்சியான ஒரு மண்டப செலவில் பாதியை பி. ஜெயலலாப்தீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலந்துரையாடல் நடைபெறும். தினமும் காலை 9 மணிக்கு துவங்கி பகல் 2 மணிக்கு முடிவடையும். ஒவ்வொரு தரப்பிலும் 3 நபர்கள் கலந்து கொள்வார்கள். ஒவ்வொருவரும் தம் சார்பில் கலந்து கொள்பவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும். யாருடைய அடையாளம் வைத்திருப்பவர் பிரச்சனை ஏற்படுத்தினால் அடையாளத்தை வழங்கப்படுபவரே அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். 4 நாட்கள் நடைபெறும் இந்த கலந்துரையாடலுக்கு பின் இரு தரப்பினரும் ஒருவரை மற்றொருவர் அறைகூவல் விட்டு விவாதத்துக்கு எழுத்து மூலமோ பேச்சு மூலமோ அழைக்கக்கூடாது. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ ஆடியோ பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஒற்றுமைக்கு தடையாக உள்ள எல்லா பிரச்சனைகளும் விவாதத்தின் தலைப்புகளாக இருக்கும். குர்ஆன், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஆகிய இரண்டும் விவாதத்தில் ஒத்த கருத்து எட்டப்பட்டால் அதை இருசாராரும் ஏற்றுக்கொண்டு ஒன்றிணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் தமது தரப்பை 15 நிமிடங்களில் கூற வேண்டும். அதைவிட கூடுதலான நேரம் தேவைப்பட்டால் மற்றொருவர் தரப்பினரிடம் ஒப்புதல் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவர் தமது கருத்து குறுக்கு கேள்வி, எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. மேற்கண்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் விவாதம் நடைபெறுவதை உறுதி செய்யவும் ஒழுங்குபடுத்தவும் நடுவர் ஒருவரை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நடுவருக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் ஏதும் கிடையாது. மக்களே தீர்ப்பு வழங்குவார்கள் என்ற அடிப்படையில் தான் கருத்து விவாதம் அமையும். ஜமாத்து முஸ்லிமீன் என்ற பெயரில் செயல்படலாமா, அது அல்லாத வேறு பெயரில் செயல்படலாமா என்பதே விவாதத்தின் தலைப்பாகும். விதி 7 கூறப்பட்டதன் விளக்கம் அதுவேயாகும். மேற்கண்ட 14 நிபந்தனைகளை பி. ஜெயலலாப்தீன், அபு அப்துல்லா ஆகிய இருவரும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு கீழே கையெழுத்திட்டுள்ளோம். Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu nasta'inuhu nastaghfiruhu nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani நடுவர் அவர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நல்லதொரு சமுதாயத்துக்கு பலன் தரும் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு கூடியிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய குறிக்கோள் அல்ல.
எடுத்து வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கணும். மனிதர்களுடைய தத்துவங்களோ யூகங்களோ அனுமானங்களோ அவர்கள் இன்றைய நிலையிலே அவர்களுடைய அறிவை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விளைவுகளோ மார்க்கத்திற்கு காரணமாக அமையாது என்ற அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் மட்டிலும்தான் மார்க்கம் என்ற அடிப்படையில் தான் எந்த கருத்து அதற்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை கலந்துரையாடி ஒன்றுபட்ட ஒரு முடிவுக்கு வருவதற்காக கூடியிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1986 ஏப்ரலில் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்ற அடிப்படையில் நம்முடைய சகோதரர்கள் அனைவருடன் இணைந்து, அதாவது நான் சொல்லக்கூடிய தௌஹீத் மௌலவிகள் சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் இணைந்து அந்நஜாத் ஆரம்பிக்கப்பட்டது. 1.25 வருடங்கள் இணைந்து செயல்பட்டோம். அந்த 1.25 வருடங்களில் தமிழகம் முழுது மட்டுமல்ல, உலகளாவிய அடிப்படையில் ஏற்பட்ட தாக்கம் இருக்கின்றதே, அதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. எந்த அளவு அந்த தாக்கம் இன்றும் இருக்கிறது என்று சொன்னால், அதன் பிறகு அந்த சகோதரர்கள் தனியாக செயல்பட்டும் கூட சமயத்தை பத்திரிகைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நஜாத் இயக்கம் என்றுதான் எழுதப்படுகின்றது. அந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களிலே அந்த அமைப்பு ஒரு அமைப்பாக இல்லாவிட்டாலும், ஒரு இயக்கமாக இல்லாவிட்டாலும், சாதாரணமாக ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட விஷயங்கள் தாக்கத்தை உண்டாக்கிறது. அதுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக அந்த ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியல. காரணம், நமக்கிடையே ஒன்றுபட்ட செயல்பாடு இல்லை. ஆக இப்போ நாம் ஒன்றுபட்ட ஒரு செயல்பாட்டை கொண்டு வருவதற்காக என்னென்ன வகையில் யார் யார் குர்ஆன் ஹதீஸிலிருந்து தூரமாக இருக்கிறோமோ அவற்றை விட்டு நீங்கி குர்ஆன் ஹதீஸ் பக்கம் வந்து விடுவது என்ற அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது இங்க கூடியிருக்கிறோம். அதுதான் நம்முடைய லட்சியம், குறிக்கோள். ஆக அன்பு சகோதரர்களே, நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் தீர்த்து ஒன்றுபடுவதுங்கிறது தான் நம்முடைய அடிப்படை விஷயமாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அது என்னென்ன வகையில் இருந்தாலும் சரி, அதாவது மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, என்ன வகையில் இருந்தாலும் சரி, நோக்கம் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அந்த கருத்து வேறுபாட்டில் யார் கூறக்கூடிய கருத்து குர்ஆன் ஹதீஸ்க்கு நெருக்கமா இருக்கு, யாருடைய கூட்டில் சொந்த யூகங்களும் அனுமானங்களும் இருக்கு. இந்த கண்ணோட்டத்தோடு தான் நாம சிந்திக்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில தெளிவாக ஆணித்தரமாக சொல்கின்றான், சொற்பமான மக்களே சத்தியத்தை உணர்வார்கள், உண்மையை உணர்வார்கள், அதன்படி நடப்பார்கள். அதிகமான மக்கள் வழிகேட்டில் தான் இருப்பார்கள், வழிகேட்டில் இருந்து கொண்டு அவர்கள் நேர்வழியில் இருப்பதாக நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆக எண்ணிக்கையினால் ஏற்படக்கூடிய மயக்கம் ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு இருக்கவே முடியாது. கூட்டம் அதிகமாக வருகின்றது, மக்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கிறது என்பது மட்டும் நம்முடைய செயல்பாட்டுக்கு ஆதாரம் அல்ல. நாம் செய்யக்கூடியது குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கின்றதா, அந்த அடிப்படையில் இருக்கு. அந்த மாதிரி வரும் பொழுது தனி ஒரு நபர் சத்தியத்தில் இருந்தால் பாக்கி உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அதற்கு மாற்றமாக ஒன்றுபட்டாலும் கூட அவன்தான் இறைவனது பொருத்தத்தை பெறக்கூடியவனாகவும் சொர்க்கத்தை அடையக்கூடியவனாக இருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் தனி மனிதர், ஆனால் ஒரு உம்மத்தாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்றான். பெற்ற தாய், தகப்பன், கூட பிறந்தவர்கள், உறவினர்கள், உற்றார்கள், தெருக்காரர்கள், ஊரார்கள், நாட்டு மக்கள், அரசன் முதற்கொண்டு அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். காரணம், அல்லாஹ் சொல்வதை நிலைநாட்டினார்கள். தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு இடம் கொடுக்கல, இவர்களெல்லாம் நிர்பந்தப்படுத்துறாங்கிற நோக்கத்தில் அதுக்கு இடம் கொடுக்கல. ஆக எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் சொன்னதை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான்
அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் பணிபுரிந்தும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 81 பேர் தான். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருப்பார்கள். எண்ணிக்கையை அதிகப்படுத்த அவர்களுடைய ஆதரவை பெற நம்முடைய சொந்த யூகங்களை, நம்முடைய சொந்த கருத்துக்களை, இன்னும் அவர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்றவாறு உள்ள விஷயங்களை சொல்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. இந்த விஷயத்துல தான் இன்னைக்கு எண்ணற்ற அறிஞர்கள் தவறழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னு விளங்கிக் கொள்ளணும், மசாலாக்கள் எப்படி உருவாகுது தெரியுமா? பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்தை விரும்புறாங்க, அதை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு லாபத்தை அடையக்கூடியவர்கள் அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை, ஒரு தத்துவங்களை உண்டாக்குறாங்க. இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டா எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 55 50 50. உலகத்தை எடுத்துக்கிடுங்க. உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த ஜனத்தொகையில ஒரு பெரும் பகுதி இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இறைவன் இல்லை என்ற தத்துவத்தை தங்களுடைய அறிவை கொண்டு எந்த அளவெல்லாம் எடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்வது கேட்டது அவங்க பின்னால பாரு. இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அதை விட்டுடுங்க. நாஸ்திகத்திலிருந்து ஆஸ்திகத்துல அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க வந்துட்டாங்க, இறைவனுடைய நம்பிக்கை உடையவர்களாக வந்துட்டாங்க. அவர்கள ஒரு பெருங்கூட்டம் 75% கூட இருக்கு, அதோட கூடமாதாரம் குறையாது. அவர்கள் இறைவனுடைய பெயரால சிலைகளை கொண்டு, பெரியார்களை கொண்டு, இன்னும் பல விதமான இணை வைப்புகளை கொண்டு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய மனோ விருப்பத்துக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய இச்சைக்கு ஏற்றவாறு தத்துவங்களை சொல்லக்கூடியவர்கள் அந்தந்த மதங்கள்ல இருக்கிறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவம் அந்த அவர்களுடைய அறிவு கேட்டக்கூடியதாக, ஏற்புடையதாக இருக்கிறதுனால அவங்க பின்னால் ஒரு கூட்டம் போறாங்க. அதே போல அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, இதுகளெல்லாம் விடுபட்டு வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உலக ஜனத்தொகையில சுமாரான எண்ணிக்கை தான். இவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 75% பெரியார்களையும் நாதாக்களையும் சமாதிகளாக வடித்துக் கொண்டு அங்கு சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவற்றை கொண்டு தங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதாக, தங்களுடைய குறைபாடுகள் நீங்குவாக நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த மனிதர்களுடைய இந்த பலகீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆலிம்களில் ஒரு பெருங்கூட்டம் அதுக்கு ஏற்றவாறு குர்ஆனை ஹதீஸை திரிச்சு வளைச்சு நியாயப்படுத்துறாங்க. அது அவர்களுடைய அந்த அறிவுக்கு எட்டக்கூடிய, புரியக்கூடியதாக சரியாகப்படுது. அவங்க சொல்றதை அப்படி எடுத்து நடக்கிறாங்க. அதிலிருந்து விடுபட்டு வந்த கூட்டம் பொதுவாக தர்கா சடங்குகள் கூடாதுன்னு வழங்கியிருக்க கூடும், தப்லீகுடைய விஷயங்கள ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவங்களை பொறுத்த மட்டும் இதுகளை விட்டு விடுபட்டாலும் கூட முன் சென்ற நாதாக்கள் நல்லடியார்கள் ஒரு கருத்தை சொல்லி இருந்தால் அது தப்பாக இருக்க முடியாது, முன்னிருந்த சகோதரர்கள் நம்மையோட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அதை சாதகமாக எண்ணிக்கொண்டு ஒரு ஆளுக்கு என்ன பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி குர்ஆன் ஆயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு சரியாப்படுது. இப்படித்தான் ஒவ்வொரு கூட்டமும் மக்களுடைய மனோநிலைக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்றவாறு சட்டங்களை கொடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஃபிட் ஆகுது, எடுத்துக்கொள்றாங்க. நபிமார்களுடைய விஷயத்துல நீங்க குர்ஆன்ல பாத்தீங்க, ஏறக்குறைய 100 வசனங்கள் நீங்க பார்க்கலாம். மக்களுடைய மனோ இச்சைக்கு நீ வழிபடாதீர், அப்படி நீர் வழிபட்டீரானால் உமக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் 2 மடங்கு வேதனை உண்டு நல்லா சொல்றான். மக்களுடைய மனோ இச்சை என்ன? ஷைத்தானுடைய தூண்டுதலின்படி தவறான காரியங்கள்ல போறது. அப்ப அதுக்கு ஒரு சாரார் நியாயப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த நியாயத்தை ஏற்றுக்க நமக்கு பின்னால வர ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அதனால இப்ப நம்முடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு முன்னால இந்த 4 நாள் நிகழ்ச்சியில
ஒரு விஷயத்தை தெளிவாக அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லிவிடுகிறேன். இங்கு எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருந்தால், சரியாக இருப்பதாக எனக்கு அறிவுக்குப்பட்டுவிட்டால், அதுக்கு விரோதமாக, என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக, அல்லது ஏதாவது ஒரு சுயநலத்தின் காரணமாக, அல்லது என்னுடைய ஆதரவாளர்கள் என்னை விட்டு போய்விடுவார்களே என்ற பயத்தின் காரணமாக, அல்லது இவ்வளவு காலம் வரைக்கும் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தவர் இப்ப அதுக்கு மாத்தமாக உன்னை சொல்லுகிறாரு என்று மக்கள் எள்ளி நகையாடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக, ஆக இப்படிப்பட்ட எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அல்லாஹ் சத்தியத்தை அறிந்த நிலையில் மறைப்பதை விட்டும் என்னை பாதுகாப்பானாக. அப்படி நான் சத்தியத்தை அறிந்த நிலையில் ஏதாவது உலக காரணங்களை கொண்டு, இப்பொழுது சொன்ன இப்படிப்பட்ட காரணங்களை கொண்டு நான் மறுப்பேனே ஆனால், அல்லாஹ் சொல்வது போல இங்கும் எனக்கு கடுமையான வேதனையை தருவானாக, மறுமையிலும் எனக்கு கடுமையான வேதனையை தருவானாக. ஆக என்னுடைய அசல் குறிக்கோள் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்குது என்ற அடிப்படையில் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அதுல எந்த வகையில நான் பின்வாங்க மாட்டேன். அதுல அல்லாஹ் எனக்கு உறுதியை தரணும். சத்தியம்தான் நமக்கு வேணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் நமக்கு வேணும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் நம்மளை வெறுத்தாலும் சரி, வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, அல்லது கடும் பகைவர்களாக நம்மை கருதினாலும் சரி, அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இழிவை தராது, கேவலத்தை தராது. ஆனால் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு நாம் ஆளாகிவிட்டால் நிச்சயமாக அது கடுமையான வேதனையுடையதாக இருக்கும். யாருமே அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆக அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில் என்னுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எந்த ஒரு அடிப்படையிலும் பிளவுபடுத்த, வேறுபடுத்த, இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே 2 அமீர்கள் இருக்க, 2 தலைமைகள் இருக்க அனுமதியே கிடையாது. அது குர்ஆன் ஹதீஸ் அனுமதியே கொடுக்கல என்பதற்கு எண்ணற்ற ஆதாரங்கள் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து நேரடியாக தெளிவாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒவ்வொரு இதுலையும் நான் அதை எடுத்து வைக்கிறேன். அதில் சம்பந்தப்பட்ட ஆயத்த ஹதீஸ்கள் கொடுக்கும் பொழுது நம்முடைய விருப்பம் எல்லாம் தத்துவங்கள் சொல்வதோ, அனுமானங்களை சொல்வதோ, விளைவுகளை பற்றி சொல்வதோ அல்ல. அது தவறு என்று சொன்னால், பொதுவாக ஒரு ஆயத்தை எடுத்து அந்த ஆயத்திலே அந்த பொருள் சாதாரண பாமரும் விளங்கக்கூடிய அளவுல தான் இருக்குது. அதுக்கு மாத்தமான ஒரு பொருளை கொள்வதாக இருந்தா கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கி இருப்பார்கள். அந்த ஹதீஸை கொடுக்கணும். அல்லது அந்த விளக்கம் குர்ஆன் ஹதீஸ்ல வேற ஒரு ஆயத்த ஹதீஸுக்கு முரண்படுது என்ற அடிப்படையில் வரணும். இந்த அடிப்படையில் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம பரிசீலிக்கலாம், பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம். ஆக அதற்காகத்தான் நாம் கூடியிருக்கிறோம் கேட்டுக்கொண்டு எனக்குள்ள டைம் முடிகின்றது. இன்ஷா அதாவது இந்த அடிப்படையில் உதாரணமா கடந்த காலங்கள்லாம் சில விவாதங்கள் எப்படி இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா, அபிப்பிராயங்களை சொல்லி, கருத்துக்களை சொல்லி, விளக்கங்களை கொடுத்து அப்படி அது எங்கேயோ போகுது. ஆக இங்க நாம இப்ப என்ன முடிவுல வரோம்னு சொன்னா, எந்த ஒரு விவகாரமா இருந்தாலும் அதுக்கு தெளிவா அல்லாஹ் சொல்ற மாதிரி எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டாலும் அதுக்கு அழகான விளக்கத்தை நாம் கொடுத்திருக்கோம்னு அல்லாஹ் சொல்றான். யார் எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு வாதத்தை, ஒரு விளக்கத்தை எடுத்து வைத்தாலும் அதை விட அழகியதை நாம் குர்ஆனில் கொடுத்திருக்கோம்னு சொல்றோம். ஆக அந்த அடிப்படையில் கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையாகி அதை கொண்டு மட்டும் நாம ஒரு முடிவுக்கு வரணுங்கிற அளவுக்கு, அதாவது அதுவும் என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லல, 4:59 தெளிவா சொல்றான். உங்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து விட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அப்புறம் சொந்த வியாக்கியானம், விளக்கம், அனுமானம், தத்துவம், அது அப்படி வழங்கலாம் இப்படி வழங்கலாம், இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இருக்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் இருதரப்பாருக்கு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக நமக்குள்ள ஒன்றுபட்டக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுங்கிற நம்பிக்கை வைத்து என்னுடைய இதை முடிக்கிறேன். செய்தாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய பொன்னான நேரங்களை செலவிட்டு சத்தியம் இதுதான் என்பதை அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும், குறிப்பாக விவாதத்திலே பங்கெடுக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ள தேவையான விஷயங்களிலே பயன்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பை நாங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த முதல் அமர்விலே சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் தன்னுடைய ஒரு வாதத்தையுமே எடுத்து வைக்கவில்லை. எது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருக்குதோ அதைத்தான் சொல்லியிருக்கிறார். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையெல்லாம் பார்க்கணும். இப்ப யாரும் நம்பர் எந்த பக்கம் அதிகமா இருக்குதோ அதுதான் ஹக்குன்னு யாரும் வாதாடல. அப்படி யாராவது வாதாடுனா இது மாதிரி மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு வாதம் எடுத்து வைக்கல. அதனால செய்திகளுக்கு அவர் நேரடியாக வந்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கலாம். எல்லாம் ஆகிரத்துடைய அச்சத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றணுங்கிற கொள்கையுடையவங்க தான் இங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்துல விவாதம் பண்ணி செய்யற நிலையில இல்ல, அக்ரிமெண்ட்ல போட்டாச்சு, எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசணும். அதனால அவர் தன்னுடைய வாதத்தை துவங்க வேண்டும் என்று என்னுடைய நேரத்தை நான் விட்டு கொடுக்கிறேன். எதுக்கும் விளக்கம் சொல்றதுக்கு வாதமே வரல. அதனால அவங்க வாதத்துல நேரடியா வரலாம். இதை வந்து நம்ம இந்த எந்த கொள்கை எல்லாரும் ஒத்துக்கிட்டோமோ அந்த சபை மக்கள் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து வாதிக்கிற விஷயம் இல்லை. இது எது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணுங்கிறது, ஆறு தச்சம் இருக்குங்கிறது இந்த சபையில வாதிக்க வேண்டியதில்லை. நாம எந்த கட்டத்திலேயாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற ஆதாரத்தை எடுத்து வச்சா அது மாதிரியான டாபிக்ல சொல்லும் பொழுது அப்ப அவங்க இதை சொல்லிக்கிறட்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய நேரத்தை அவங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன். அவங்க முழுசா தங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் பிஜே அவர்கள் இப்பொழுது நாம சொன்ன விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலானதுதான். அதில் மாறுபட்ட நிலையில் நாம இல்லை. அதனால அதுல வந்து மாற்றுக்கருத்து சொல்வதற்கு இல்லை. அது ஏற்கனவே நமக்குள்ள முடிவுள்ள உள்ளதுதான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த பேசிஸ்ல புதிதாக கூட நான் ஒன்று எடுத்து வைக்கல. உங்களுக்கு முன்னால 1987 அக்டோபர்ல இஸ்லாத்தில் பிரிவுகள் இல்லை என்று வெளியிட்ட கட்டுரையை உங்களுக்கு முன்னால படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தில் பிரிவுகள் இல்லை. ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராக இருந்தனர். அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாராயம் கூறியோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் முரண்பட்ட கருத்துக்களை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தை இறக்கி வைத்தான். எனினும் அவ்வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரங்கள் அத்தாட்சிகளும் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை பகை காரணமாக மாறுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்து விட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான். இவ்வாறே அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 213வது வசனம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்து அவர்களில் இருந்தே அவர் மனைவியை படைத்தான். அவர்கள் இருவரில் இருந்தும் கோடான கோடி மனிதர்களை தோன்றச் செய்தான். எனவே ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராக இருந்தனர் என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது. அவர்களிடையே ஏற்பட்ட பிரிவுகளுக்கும் பிளவுகளுக்கும் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட பொறாமையும் பகையுமே காரணமாகும். அடையாளம் தெரிந்து கொள்ள இந்த பிளவுகளை ஏற்படவில்லை என்பதை குர்ஆனின் மேற்கண்ட வசனமே உறுதியாக தெளிவுபடுத்துகிறது. இப்படி போட்டி பொறாமை பகை காரணமாக தோன்றிய ஒவ்வொரு பிரிவாரும் தாங்கள் தான் நேர்வழியில் இருப்பதாகவும் தங்களுக்கே இறைவனின் பொருத்தமும் சுவர்க்கமும் கிடைக்கும் என்று வாதாடி வருகின்றனர். கல்லை வணங்குகிறவர்கள், கபரை வணங்குகிறவர்கள், தங்களை போன்ற மனித இனத்தை சார்ந்த நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் தெய்வாசங்களை கற்பித்து வணங்குகிறவர்கள், மலக்குகளையும் ஜின்களையும் வணங்குகிறவர்கள், தங்கள் மனோவிச்சை தெய்வமாக்கிக் கொண்டவர்கள். இப்படி ஒவ்வொரு பிரிவாரும் தாங்கள் தான் செய்து வருவதுதான் மிகச் சரியானதாகும்.
தாங்களே நேர்வழி நடக்கிறவர்கள், தங்களுக்கே இறைவனின் பொருத்தமும் சுவர்க்கமும் கிடைக்கும் என்று துணிந்து கூறி வருவதையே பார்க்கிறோம். எந்த ஒரு பிரிவாரும் தங்களை வழிகட்ட கூட்டம் என்றோ நரகத்திற்கு செல்லும் கூட்டது இல்லை. இதை அல்லாஹ் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். எவர்கள் தங்கள் மார்க்கத்தில் பிரிவுகளை உண்டாக்கி பல பிரிவுகளாக பிரிந்து அவர்களில் அவ்வாறு பிரிந்த ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களில் இருப்பதைக் கொண்டே மகிழ்வடைகிறார்கள். 30-32 இன்னும் 23 வசனமும் இதை மேலும் உறுதிப்படுத்துகிறது. ஈமான் கொண்டவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபியன்கள் இன்னும் அனைத்து பிரிவாரும் இவ்வாறு தாங்கள் செய்து கொண்டிருப்பதைக் கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவினரின் இந்த வீண்வாதம் தவறு. அவர்களின் இறைவனை பற்றிய நம்பிக்கை, இறுதி நாளை பற்றிய நம்பிக்கை, நல்ல செயல்கள் இவையே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மற்றவர்கள் நஷ்டம் அடைவார்கள் என்பதையே 2:62 வசனமும் 5:69 வசனமும் தெளிவுபடுத்துகின்றன. சிலர் வாதம் செய்வது போல இப்படிப்பட்ட பிரிவு பெயர்களை அல்லாஹ் அனுமதித்துள்ளான் என்ற எண்ணம் தவறாகும். அவர்கள் சொல்வது உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபியன்கள் எவருமே தங்கள் பிரிவு கொள்கையை விட்டு முஸ்லிமாகி இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. தங்கள் பிரிவுகளிலே இருந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை மறுத்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் அனைவரும் கலிமா சொல்லி முஸ்லிம்களாகி நல்லமகள் செய்து கொண்டே வெற்றியடைய முடிந்தது. இது ஒன்றே பிரிவுகளை ஆதரிப்பவர்களின் வாதம் தவறு என்பதை நிரூபிக்க போதுமானது. மேலும் அவனே உங்களுக்கு முஸ்லிம்கள் என பெயரிட்டான். 22:78 உங்களுக்காக இஸ்லாம் மார்க்கத்தையே பொருந்திக் கொண்டான். 5:3 நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். 3:19 இஸ்லாத்தை அன்று வேறொரு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் நிச்சயமாக அவனிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மறுமையில் அவன் நஷ்டம் அடைந்தோரில் இருப்பான். 3:85 நீங்கள் முஸ்லிம் அல்லாத நிலையில் மரணிக்க வேண்டாம். 3:102 அல்லாஹ் அளவில் மக்களை அழைத்து தாமும் நல்லமல்கள் செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று சொல்பவனை விட சொல்லால் அழகியவன் யார்? 41:33 இன்னும் இவை போன்ற வசனங்கள் இவர்களின் வாதத்தை பொய்ப்பிக்கின்றன. உண்மையில் முகல்லிதுகள் மதஹபுகளை தெளிவாக மறுக்க 4:115 வசனத்தையே மதஹபுகளுக்கு ஆதாரமாக எடுத்துக் காட்டுவது போல இவர்களும் பிரிவுகளை மறுக்கும் இந்த 2:62, 5:69 வசனங்களை பிரிவுகளுக்கு ஆதாரமாக எடுத்துக் காட்டுகின்றனர். ஆக இரு கூட்டத்தாரின் வாதங்களும் தவறான வாதங்களே ஆகும். யூத கிறிஸ்தவ பெயர்கள் கோதேத்திரத்தின் அடிப்படையில்பட்ட பெயர்கள் என்று சொல்வது தவறாகும். அது உண்மையானால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் தவிர வேறு எவரும் சுவனபதியில் நுழைய மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களின் மீன் ஆசையே ஆகும். 2:111 என்று குர்ஆன் குறிப்பிடுவது போல அவர்கள் சொல்லி இருக்க முடியாது. வெற்றி பெறும் கூட்டம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இப்படி பெயர் வைத்துக் கொண்ட காரணத்தினால்தான் இவ்வாறு அவர்கள் உள்ளார்கள் என்பதை சாதாரண அறிவு படைத்தவர்களும் விளங்கிக் கொள்ளலாம். இதை அடுத்து வர வசனம் இன்னும் உறுதிப்படுத்துகின்றது. அப்படி அல்ல, எவனொருவன் தன்னை அல்லாஹ்வுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கர்மங்களை செய்கிறானோ அவனுடைய நற்கூலி இறைவனிடம் உண்டு. இத்தகையவர்களுக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். 2:112 தன்னை அல்லாஹ்வுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்ட எவராவது அல்லாஹ் பெயரிட்ட முஸ்லிம் என்ற பெயரை விட்டு சுயமாக ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துக் கொள்வானா என்பது அறிவாளிகளின் சிந்தனைக்கு உரியதாகும். அடுத்து, மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் பயபக்தியுடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் தெரிந்தவன். 49:13 என்ற இறை இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டி தாங்கள் பிரிவு பெயர்களை நியாயப்படுத்த முனைகின்றனர். இங்கும் அவர்கள் தவறை செய்கின்றனர். அல்லாஹ் தெளிவாக நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு கிளைகள், கோத்திரங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று தெளிவாக சொல்கிறான். அப்துல்லாஹ் என்ற மாத்திரத்தில் இன்னார் என்று அறிகிறோம். அப்துல்லா என்ற பெயரை உடையவர்கள் அனைவரும் நேர்வழி நடப்பவர்கள், சொர்க்கவாதிகள் என்று யாரும் சொல்லுவதில்லை. இன்ன கிளையை சார்ந்தவர்கள் வழிதவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. இன்ன கோத்திரத்தார் நேர்வழி நடப்பவர்கள், சொர்க்கவாதிகள் என்று யாரும் சொல்ல அதிகாரம் இல்லை. அப்துல்லாக்களில், கிளைகளில், கோத்திரங்களில் நேர்வழி நடந்து சொர்க்கம் செல்வோரும் உண்டு, தவறான வழி சென்ற நரகம் செல்வோரும் உண்டு என்பதே அறிவாளிகள் சொல்லும் உண்மையாகும். ஆக அல்லாஹ் அனுமதித்துள்ள அடையாளம் தெரிந்து கொள்ள வைக்கும் பெயர்களின் நிலை இதுவேயாகும். ஆனால் இவர்களாக உண்டாக்கிக் கொண்டிருக்கும் பிரிவு பெயர்களில் நிலை இதுவல்ல. ஒவ்வொரு பிரிவாரும் தாங்கள் தான் நேர்வழி நடப்பவர்கள், சொர்க்கம் அடைபவர்கள் என்று மாறுதட்டிக் கொள்கிறார்கள். கபரு வணங்கிகள் மற்றும் வழிகட்டவர்களிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள மட்டும்தான் அந்த பெயர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று
அவர்கள் குறிப்பிட்டிருப்பதே அவர்கள் தங்களை நேர்வழி நடக்கும் கூட்டம் என்று பிரித்து காட்டவே இப்பெயர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கின்றது. அதாவது இஸ்லாத்தில் அவர்கள் அல்லாத வேறு பிரிவினரும் இருக்கிறார்கள் என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் இஸ்லாத்தில் பிரிவுகள் உண்டு என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் 42, 14, 2, 213, 6, 159, 30, 32, 45, 17, 21, 92, 93, 22, 52, 53, 54 இந்த இறை வசனங்கள் அனைத்திற்கும் அவர்கள் முரண்படுகிறார்கள். இந்த வசனங்கள் இஸ்லாத்தில் பிரிவுகள் இல்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கின்றன. ஆனால் இன்று தம்மை ஹனஃபி என்றும் ஷாஃபி என்றும் கூறுவோர் குர்ஆன் ஹதீஸ் இரண்டும் தான் அடிப்படை என்று ஒப்புக்கொள்வதில்லை. மாறாக குர்ஆன் ஹதீஸ்களை நம்மால் விளங்க இயலாது என்று விலகிச் செல்வதைத்தான் காண்கிறோம். பெரியார்கள் முன்னோர்கள் சொன்னது மட்டும் போதும் என்பதே அவர்களின் கொள்கை. ஆனால் சலஃபி, முஜாஹிது, அல் ஹதீஸ் போன்ற பிரிவுகளில் உள்ள எவரும் குர்ஆன் ஹதீஸ் இரண்டும் தான் அடிப்படை என்பதை மறுக்கவில்லை. மறுக்காதது மட்டுமல்ல, குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் அடிப்படையாக கொள்ள மறுப்பவர்களை கண்டிக்கவும் செய்கின்றனர். அவர்களின் இந்த கூற்றை நாமும் மறுக்கவில்லை. அதே சமயம் அவர்களே அவை பிரிவு பெயர்களை என்று ஒப்புக்கொள்வதையும் இங்கு சுட்டிக்காட்டுகிறோம். செயல்பாடுகளில் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ்படி நடந்தாலும் அல்லாஹுவோ அவன் தூதரோ கற்றுத்தராத பெயர்களை கொண்டு தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். இப்பெயர்கள் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னோர்களால் இடப்பட்டு அழைத்து வரப்பட்ட பெயர்களாகும். முன்னோர்களை நம்பி பெயர்களை அவர்களும் வைத்துக் கொண்டுள்ளதால் தங்களை அழைத்துக் கொள்ளும் விஷயத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸ்களுக்கும் மாறு செய்கிறார்கள். எனவே தங்களை அழைத்துக் கொள்ளும் விஷயத்தில் பெரியார்கள், முன்னோர்கள் சொன்னது மட்டுமே போதும் என்பதே அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். சாதாரண சிறிய சிறிய மார்க்க காரியங்களையே வெள்ளை வெளேர் என்று இரவையும் பகலை போன்ற நிலையில் தெள்ளத் தெளிவாக சந்தேகத்திற்கிடமில்லாமல் விளக்கிச் சென்றுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே வெற்றி பெறும் கூட்டம் தங்களை இப்படித்தான் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தாமல் சென்று விட்டார்களா? அல்லாஹும் அவனது தூதரும் இது விஷயத்தில் அக்கறை இல்லாமல் இருந்து விட்டார்கள் என்று இவர்கள் எண்ணுகிறார்களா? அதிலும் குறிப்பாக எனது உம்மத்து 73 பிரிவுகளாக பிரிவார்கள். அவர்கள் 72 பிரிவினர் நரகம் செல்வர். ஒரே ஒரு பிரிவினர் மட்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவினர் இல்லை பிராக்கெட் உள்ளது, சொர்க்கம் செல்வர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் நபி தோழர்கள் வெகு ஆவலுடன் அக்கூட்டத்தினர் யார் என்று கேட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டாமல் இன்றைய தினம் நானும் எனது தோழர்களும் எவ்வாறு இருக்கிறோமோ அவ்வாறே இருப்பவர்கள் என்று கோடிட்டு காட்டுவதோடு நிறுத்திக் கொண்டார்கள். இதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வெற்றி பெறும் கூட்டத்திற்கு அப்படி ஒரு தனிப்பெயர் சூட்டிட அனுமதி இல்லை என்பது தெளிவாகிறது. பிரிவுகள் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை தெளிந்த சிந்தனையோடு பார்ப்பவர்கள் இதனை ஒப்புக்கொள்ளவே செய்வார்கள். அதாவது அப்படி ஒரு தனிப்பெயரை சூட்டிக் கொண்டால் இஸ்லாத்தில் பிரிவினையை உண்டாக்கிய குற்றத்திற்கு ஆளாக வேண்டி வரும். அதற்கு நபிமார்களுக்கும் அனுமதி இல்லை என்பதே உண்மையாகும். குர்ஆன் 42:13 வசனம் இதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே செய்ய துணியாத ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா என்பதை ஆழ்ந்து சிந்தித்து விளங்க வேண்டுகிறோம். வெற்றி பெறும் கூட்டத்திற்கு இஸ்லாம் அல்லாத பெயரை சூட்ட விரும்புகிறவர்கள் இஸ்லாத்தில் பிரிவினைகள் இருக்கின்றன என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே இஸ்லாத்தில் பிரிவுகள் இல்லை என்ற இறை வசனத்துக்கு விரோதமாக இஸ்லாத்தில் பிரிவினையை கற்பித்து இவர்களும் பிரிவினைவாதிகளாக ஆகிவிட்டார்கள். இஸ்லாத்தில் பிரிவுகள் இல்லை என்று அல்லாஹ்வின் தெளிவான அறிவிப்புகளில் இவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குமானால் அல்லாஹ்வின் அங்கீகாரம் இல்லாத பெயர்களை சூட்டிக் கொள்கிறவர்கள் அவர்களாகவே இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். நாம் முஸ்லிம்கள் என்று மட்டும் சொல்லிக் கொண்டு இஸ்லாத்தில் நிலைத்து இருப்போம் என்ற முடிவுக்கே வர முடியும். மேலும் மனிதர்கள் சரிகண்டு தேர்ந்தெடுத்திருக்கும் எந்த பெயரின் கீழும் மனித சமுதாயத்தை ஒருபோதும் ஒன்று சேர்க்க முடியாது. மனித அபிப்பிராயங்கள் என்று வரும்போது பல அபிப்பிராயங்கள் வருவதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மனித அபிப்பிராயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் கீழ் பெயரின் கீழ் செயல்படும் ஒரு பிரிவு வழிகட்ட 72 பிரிவுகளில் ஆகாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? யார் அந்த உத்தரவாதத்தை தர முடியும்? எனவே மனித அபிப்பிராயங்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் பெயரிட்ட முஸ்லிம் என்ற பெயரின் கீழ் மக்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியிலேயே நாம் அனைவரும் அவசியம் ஈடுபட வேண்டும். மனித சமுதாயத்தின் ஐக்கியத்தையும் உலக சமாதான சகோதரத்துவ வாழ்க்கையையும் விரும்பும் எந்த நல்ல உள்ளமும் இதை ஏற்காமல் இருக்க முடியாது. இதற்கு மேலும் இது விஷயத்தில் தங்கள் கௌரவம், போட்டி, பொறாமை எண்ணங்கள் காரணமாக மாறுபடும் சகோதரர்களுக்கு இறுதியாக அல்லாஹ்வின் இந்த எச்சரிக்கையை கூறி முடிக்கிறோம். எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தம் விருப்பப்படி பலவாறாக பிரித்து பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை.
அவர்களுடைய விஷயம் எல்லாம் அல்லாஹ்விடம் உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி முடிவில் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான். 6:159. மார்க்கத்தில் நிர்பந்தமில்லை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது. ஆகையால் எவர் வழிகெடுப்பவற்றை நிராகரித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் அருந்து விடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றிக் கொண்டார். அந்த 10 நிமிஷத்தை நான் பேசலாம். அன்பு சகோதரர்களே, இது 1987 சகோதரர்கள் நம்மை விட்டு வெளியேறினவுடன் நாம வெளியிட்டதை மீண்டும் உங்களுடைய ஞாபகத்திற்காக கொண்டு வந்திருக்கு. நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாஹ் இட்ட பெயர் சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அதிலும் குறிப்பாக இந்த உம்மத்திற்காக இட்ட பெயர். இதுக்கு முன்னுண்ட சமுதாயத்துக்கு கூட அல்லாஹ் முஸ்லிம் பெயர் இல்ல, இந்த சமுதாயத்துக்கு முஸ்லிம் பெயர் இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னுண்டான நபிமார்களா தங்களை செயலளவில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன் முஸ்லிம் சொல்லியிருக்கிறான். ஆனா காரண பெயர்ல சொல்லியிருக்கிறாங்க, இடுகுடி பெயராக இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் விட்டு. அது எப்படி? இந்த குர்ஆன்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னுண்டான வேதங்களுக்கும் உங்களுக்கு முஸ்லிம் என பெயரிட்டிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 22:78. ஆக நாம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டுக்களுக்கு என்ன காரணம் சொன்னா, இந்த சமுதாயம் பிளவுபட்டதுதான். பிளவுபட்டு இதுக்கு ஒரு அமீர், இதுக்கு ஒரு அமீர், இந்த அமீர் சொன்னா அதுக்கு மாத்தாம அவர் சொல்லணும், அந்த அமீர் சொன்னா இதுக்கு சொல்ல மாற்றணும். இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இப்ப உண்மையிலே சிந்திச்சு பார்ப்போம். 1986 குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று ஒப்புக்கொண்டு இணைந்த நாங்கள், அதாவது தௌஹீத் மௌலவிகளும் நாங்கள் 1.25 வருஷம் தான் கூடுதலா இருந்த முடிஞ்சு. இதுக்கிடையில மனத்தாங்கள் காரணமே இந்த மாதிரி பிரிவு அமைப்புகள் தான். சலஃபிங்கிற அடிப்படையில் அல் ஹதீஸ், ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ், முஜாஹிது, இப்படிப்பட்ட பெயர்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. இந்த பெயர்கள் வைக்கிறதுனால அல்லாஹ் சொல்லக்கூடிய அதுக்கு மாத்தமானது கிடையாது, இதை அல்லாஹ் தடுக்கல என்பது அவர்களுடைய வாதமா இருந்தது. நம்முடைய வாதம் தெளிவாக தடுக்கப்பட்டிருக்கின்றது. விளக்கமும் கொடுத்தோம். அஹ்ல ஹதீஸ் ஒரு சாரா செயல்பட்டு இருக்காங்க, முஜாஹிதுகள் ஒரு சாரா செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனி தலைமை இருக்குது, அமீர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தனி அமீர் இருக்காங்க. இப்போ அந்த அமீர் எதெல்லாம் சொல்றாரோ அதுதான் மார்க்கமாக முஜாஹிதுகள் கொள்வாங்க. அதே மாதிரி அல் ஹதீஸுடைய அமீர்கள் எதை சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க மார்க்கமாக கொள்வாங்க. இவங்க 2 பேரும் முஸ்லிம்கள் நிலையில இணைகிறது ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு பொதுவான விஷயத்துல சேர்ந்துருவாங்க. அது மனித சமுதாயமா கூட சேரும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆக இந்த பிளவுகள் கூடாது, பிரிவுகள் கூடாது. இது ஒரு காரணம் அன்றைக்கு பிறனைக்கு ஏற்பட்டது. அடுத்தது, இந்த சகோதரர்கள்லாம் சேர்த்து ஜமாத்துல் உலமா சபைன்னு ஒண்ணு அமைச்சாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ண போனாங்க. அப்பவுமே நாம் தெளிவாக சொன்னோம். என்ன சொன்னோம்? நீங்க நம்முடைய பல்சமய சிந்தனைங்கிற அந்த உரையை படிச்சுட்டு தான் நம்மகிட்ட வந்தீங்க, தொடர்பு கொண்டீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அதுலயே நான் தெளிவா சொல்றேன், புரோகிதத்துக்கு மார்க்கத்துல இடமே இல்லைன்னு. இந்த புரோகிதத்தை உருவாக்கி ஆலிம்னு ஒரு கூட்டம், அவாம்னு ஒரு கூட்டம் ஏற்படுத்தினாலதான் இந்த சமுதாயத்துல சீர்கேடுகள் வந்திருக்கு. நீங்க அதை விட்டு விடுபட்டு வந்த நீங்களே திருப்பி உங்களுக்குன்னு ஒரு ஜமாத்துல் உலமா சபை அமைக்கிறீங்களே, இது முறை கிடையாதுன்னு சொன்னோம். அதை ஏற்று கொள்ளாத முறையில் அந்த ஜமாத்துல் சபையை அமைச்சாங்க, ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை பத்திரிகைகளை விளம்பரம் போட சொல்லி சொன்னாங்க. நம்ம பத்திரிகையிலேயே இந்த மாதிரி நாங்க ஒரு ரெஜிஸ்டர் சபை அமைச்சிருக்கோம், அதனால எல்லா சகோதரர்களும் மௌலிகளும் அதை இணைஞ்சுக்கிட்டு நாம் அதை மறுத்தோம். இப்படிப்பட்ட ஒரு சபையும் கிடையாது, இதுல இஸ்லாத்தின் பேரால் அழைக்கவும் முடியாது, தவறான ஒரு காரியத்தை செய்றீங்க, ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு அந்த விளம்பரத்தை போட மறுத்தோம். ஆக இப்படிப்பட்ட காரணங்களை வச்சுதான் சகோதரர்கள் நம்ம விட்டு வெளியேறி போனாங்க. ஆனா அவர்கள் சொன்ன காரணங்கள்லாம் வேற, அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஆனா இப்போ நம்ம விஷயங்களுக்கு மட்டும் பேசுறோம். ஆக அவங்க உண்மையிலேயே போனது இந்த 2 அடிப்படையில தான். இந்த 2 விஷயங்கள்ல ஒண்ணு நான் விட்டு கொடுத்திருந்தேன்னு வைங்க, நான் ஒத்துக்கிட்ட ஜமாத்துல் உலமா அங்கீகரிச்சு நஜாத்துல விளம்பரம் போட்டு அப்படி ஒரு சபைக்கு நான் ஒப்புக்கொண்டிருந்தா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த சலஃபி, முஜாஹிது, அஹ்ல ஹதீஸ், அஹ்ல் குர்ஆன் ஹதீஸ் செயல்படுறதுக்கு நம்ம ஒத்திருந்தாலும் கூட பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனா நாம அதை ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஒரே காரணம் குர்ஆன் ஹதீஸ்ல அனுமதி இல்லைங்கிறத வேற காரணம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா நம்முடைய என்னப்படி அந்த மாதிரி ஒரு தனி அமைப்போ ஒரு தனி பிரிவோ உண்டாக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக மறுக்குது. இன்னும் தெளிவா சொன்னப்ப நம்முடைய 42வது வயசு வரைக்கும் இதுல ஒரு தெளிவில்லாத நிலையில நம்ம ஷாஃபி மذஹப்ல தான் இருந்தோம். எந்த எப்படிப்பட்டா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால இந்த அமைப்புகளை விட 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஷாஃபி மذஹப் ஏற்றங்கிற எண்ணத்துல தான் இருந்தோம். எப்பொழுது அல்லாஹ் அந்த தெளிவை கொடுத்தானோ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்த பிரிவுக்கு அனுமதி இல்ல, முஸ்லிம்ங்கிற நிலையில முஸ்லிம்களாக செயல்படணும். அவங்க செயல்படக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டாக இருந்தாலும், அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த முஸ்லிம் அதற்குள்ள அமீர் அவருடைய தலைமையில தான் இருக்கணுமே அல்லாம ஆளாளுக்கு தனித்தனியே பிரிஞ்சு போய் செயல்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் நம்ம வலியுறுத்தணும். இப்பொழுதும் அந்த விஷயத்துல நாம ரொம்ப தெளிவா தான் இருக்கிறோம். ஆக சமுதாயத்தை எந்த ஒரு நிலையிலும் பிரிவினைப்படுத்துக்கு நமக்கு அனுமதி கிடையாது. உதாரணமா குர்ஆன்ல ஒரு சம்பவம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினா மலைக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் சாமிரிங்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு காளைக்கன்றை தயார் செய்து இதுதான் தெய்வம் நம்பிக்கை வச்சு வணங்க வச்சுட்டாப்ல. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருக்காங்க. இருக்கக்கூடிய நிலையில இந்த தவறு நடக்குது. அவர்கள் எவ்வளவு தடுத்து பார்த்தாங்க, அதை மீறி அந்த சமுதாயம் செய்யுது. ஆக இணை வைக்கக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. இந்த இணை வைக்கக்கூடிய நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூர் சினாய் மலையிலிருந்து தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி வர்றாங்க. அங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த இணை வைப்ப பார்க்கிறாங்க. எப்படிப்பட்ட நிலையில அவர்களை கண்காணிப்பவர்களாக தன்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில தப்பு நடக்குது. கடுமையாக கோபப்படுறாங்க. ரொம்ப ஆத்திரம் தன்னுடைய தம்பியினுடைய தாடியை பிடிச்சிட்டாங்க. தாடியை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறாங்க. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன சொல்றாங்க தெரியுமா, என்னுடைய தமையனார என் மேல நீங்க கோபப்படாதீங்க, இதை வச்சு இந்த இஸ்ரேலுடைய சமுதாயத்தில் நான் பிரிவினையை உண்டாக்கி விட்டுறேன்னு நீங்க குற்றச்சாட்டு பயந்துகிட்டு நான் இதில் ஈடுபடல. திடமாக நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா சமுதாயம் ரெண்டா போயிருக்கும். சமுதாயம் ரெண்டா போனா எப்படி இந்த சமுதாயத்தை ரெண்டாக்கலான்னு நீங்க என்ன கண்டிப்பீங்களோ என்ற பயத்தின் காரணமாக என்னுடைய முடிவுக்காக நீங்க காத்திருக்க கூடாதுன்னு என்ன நீங்க என்ன எச்சரிப்பீங்க என்று சொல்லிக்கிட்டு அந்த விவரத்தை சொன்னேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சுட்டாங்க. என்ன தெரியுமா, எந்த ஒரு நிலையிலேயே ஏதோ ஒரு காரணத்தை காட்டியும் சமுதாயத்தை பிளவுபடுத்துறதுக்கு இரண்டாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. இதுதான் நாம் எடுத்து வைக்கக்கூடிய சமாச்சாரம். இதுல உறுதியாகவும் தெளிவாக நம்முடைய சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னா மற்ற பிரச்சனை அத்தனையும் சால்வ் பண்ணிடலாம். எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டதுதான். ஆக ஒரே தலைமை தான். அடுத்தது இந்த சகோதரருக்கு மத்தியில இன்னும் ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருது. எப்படின்னு சொன்னா, முஸ்லீம் நான் இப்பொழுது பெயர்கிறதாக நான் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அமைச்சுக்கிட்ட மாதிரியும் அதுக்கு நான் என்ன அமீர் ஆக்கி கொண்ட மாதிரியும் அந்த ஜமாத்துல எல்லாரையும் இணங்க நான் சொல்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்யப்படும். அந்த அடிப்படையில் அங்க முஸ்லீம் ஜமாத் இருக்கு, இங்க முஸ்லீம் ஜமாத் இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த முஸ்லீம் ஜமாத்தெல்லாம் ரிஜிஸ்டர்ட் ஜமாத், அவங்க சொந்தமாகிட்ட ஜமாத்து. ரசூல்லா விட்டு போன ஜமாத்துல எப்பொழுது ஒருத்தன் ஜமாத்துல் முஸ்லிமீன் ரிஜிஸ்டர் போடுறானோ அவன் சொந்தமாகிட்டான். ரிஜிஸ்டர் என்ன அர்த்தம்? ரிஜிஸ்டர் ஒரு சொத்தை தனக்காகிறதுக்கு பத்திரம் பண்றது. அப்ப அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அதுலதான் உரிமை கொண்டாடுவாங்க. நாளை யாருமே அதுல போய் தலையிட முடியாது. அப்படி செய்யறதுக்கு அனுமதியே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால அமானிதமாக நம்மிடம் ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறாங்க. அமானிதம் தான். இப்ப நான் அந்த பொறுப்புல இருக்கேன்னு சொன்னா நாளைக்கு இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க, ஷூரா ஜமாத் வைக்கிறாங்க, வச்சு ஒரு அமீரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் கையில நான் பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தான் அமீர், நான் தான் உண்டாக்குனேன், என் கீழே தான் நீங்க இருக்குன்னு சொல்ல முடியவே முடியாது. சொன்ன தப்பு அது. அப்படி சொல்லக்கூடாது. நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன ஜமாத்துல் முஸ்லிம் ஜமாத் இருக்குது. நம்ம எத்தனையோ பிரிவுகளாக போய் சேர்ந்திருக்கிறோம். அப்படி போய் பல பிரிவுகளை நிக்கிறோம். இது பெரிய தவறு. சமுதாயத்தில் இத்தனை பிரிவுகள் இப்படித்தான் வந்திருக்கு. நாம திருப்பி என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் அங்க போய் சேர்றோம். அந்த பிரிஞ்சு வந்த ரூட்ல இருந்து நேரம் அங்க போய் சேர்றோம். எல்லாம் அந்த இடத்துல போய் சேர்றோம். அப்ப கண்டிப்பா ஒரு இடத்துல நம்ம கூடுவோம். அந்த கூடும் பொழுது யாரெல்லாம் அங்க கூடுறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து முடிகிறது தான் அமீர். வேற இதுல உள்ளவங்க யாராவது நான் தான் அமீர் எந்த ரைட்டுமே அவங்களுக்கு கிடையாது.
அப்படி யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து மையமாயிட்டாங்களோ, உதாரணமா எடுத்துக்க தமிழ்நாட்டுல பல பிரிவுகள் இருக்குது, பல ஜமாத்துகள் இருக்கு, இயங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்ப அப்படியே ஒரு முடிவு வந்துட்டு எல்லா சகோதரரும் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம ஒன்றுபட்டு செயல்படுறது. இப்ப அந்த மாதிரி ஒன்றுபட்டு செயல்படுற முடிவு வந்த உடனே என்ன செய்யணும்? அந்தந்த அமீர்கள், அந்தந்த ஜமாத்துடைய அமீர்கள், அவங்க சூரா ஜமாத், அவங்க இன்னும் ஒருத்தர் அல்ல 2 பேரோ 3 பேரோ ஒரு சூரா ஜமாத் அமைக்கிறது. எல்லாருமே அதுல பங்கு கொள்வாங்க, எல்லா ஜமாத்துல உள்ள சகோதரர் பங்கு கொள்வாங்க. இவங்க ஒரு ஷூரா ஜமாத் வைக்கிறாங்க. இந்த ஷூரா ஜமாத்துல அவங்களுக்குள்ள தகுதி உள்ள ஒருத்தரை அமீர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் அமீர். அவர் எந்த ஜமாத்திலும் இருக்கலாம், அவர் இந்த ஜமாத்துல இருக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா ஷூரா ஜமாத்துல முடிவு பண்றாங்க, ஏற்கனவே அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் எல்லாம். இப்படித்தான் நாம சொல்றோம். நாம ஒரு புதுசா ஜமாத் அமைச்சிருக்கிறோம், நமக்கு சொன்னோம் நாம அமீர், நமக்கு எல்லாருமே வந்து சேர்ந்துடணும் என்ற நிபந்தனை ஆரம்பத்தில் இன்ன வரைக்கும் நம்ம வைக்கல. ஆனா அப்படியும் ஒரு தப்பான பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் செய்யப்படுது. அல்லாஹ் பாதுகாக்க அப்படி நம்ம செய்யவே கிடையாது. எவ்வளவு நிர்பந்தப்படுத்துறாங்க ஜமாத்தை பதிவு பண்ண சொன்ன, ஏன் பதிவு பண்ணல? சொத்துக்களை வேண்டாம் பதிவு பண்ணிக்கிறங்க, அதுக்குன்னு ஒரு சொத்து வந்தா பதிவு பண்ணுங்க, அதுக்கு உரிமை கொண்டாடுங்க. மற்றபடி ஜமாத்தை பதிவு பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ்? பதிவு பண்ணிட்டாலே இவனை உண்டாக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத் இல்ல அது. ஒருத்தன் ஜமாத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டானே அது ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத்தே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத்தை யார் பதிவு பண்ண முடியும்? சிந்திச்சு பாருங்க. அமானிதமாக ரசூலுல்லாஹ் விட்டு பண்ணைக்கு ஒருத்தன் பதிவு பண்ணானே என்ன அர்த்தம் இருக்குது? அது தப்பு, செய்யக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையிலும் என்ன தவறு. ஆக அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால நான் வைக்கிற இதுதான் வைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஜாக்கிர் செயல்படுறதுக்கோ தாமுமுகான்னு செயல்படுறதுக்கோ அல்லது ஏதாவது பேர்ல சமுதாயத்தை தனிப்பட்டு செயல்படுறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல எங்க ஆதாரம்? சரி, ஒரு கால் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இது உலக சம்பந்தப்பட்டது, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் முஸ்லீமுடைய வாழ்க்கையில சம்பவிக்க முடியாது. மார்க்க சம்பந்தப்பட்டதுதான். ஆனா எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒன்னு ஏவலாக இருக்கும் அல்லது தடையாக இருக்கும். ஏவல்டா எதுக்கு? நாம ஒரு அமலை செஞ்சு மறுமையில போய் நன்மை அடைகிறதாக இருந்தா, கூலி கிடைக்கிறதாக இருந்தா, அதை பொறுத்த மட்டும் ஏவல் தான் இருந்தாகணும். ஏன் ஏவல் இருக்கணும்? அதை உலகத்துல யாருமே காண முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அதை சொன்னா அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ் வஹி மூலமாக ஒரு நபிக்கு அறிவிச்சு தான் சொல்லி இருக்கணும். பின்னால வந்தவங்க யாரும் இது நல்லது தானே, இது நன்மை தானே சொல்ல முடியாது. அமல்கள் விஷயத்துல மறுமையில வந்து எந்தெந்த விஷயங்களை போய் சந்திக்க போறோமோ அந்த விஷயத்துல கண்டிப்பாக அல்லாஹ் தன்னுடைய நபியின் மூலம் வஹி மூலமாக அறிவித்து தெரிவித்திருக்கணும். இதுவும் மார்க்கம். அதே போல உலக காரியங்களை எடுத்துக்கிடுங்க. உலக காரியங்களை பொறுத்து நல்லா விளங்கிக்கிடுங்க. அந்த காரியத்தை நீங்க செய்து நிதர்சனமாக அந்த லாபத்தை நீங்க பாக்குறீங்க, லாபத்தையும் பாக்குறீங்க. விவசாயம் பண்றீங்க, விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப கண்ணால பாத்துட்டீங்க, இந்த உரத்தை போட்டா இவ்வளவு விளையும் பாத்துட்டீங்க. இப்ப இதை ஒருத்த மட்டும் நீங்க செய்யலாம். எப்பொழுது செய்யலாம்? குர்ஆன்ல ஹதீஸ்ல தடை இல்லா போனா. லாட்டரி டிக்கெட் வாங்கினா விழுந்தா கிடைக்கத்தான் செய்யுது, கோடிக்கணக்கான ரூபாய் அடைகிறாங்க. ஆனா என்ன செய்யுது? தடை இருக்கு. சாராய கடை நடத்தினா ஆதாயம் கிடைக்கத்தான் செய்யும், அதுல சந்தேகம் கிடையாது, தடை இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயத்துல சில காரியங்கள் நம்ம ஈடுபட்டா லாபம் கிடைக்கிறது நிதர்சனமாக நமக்கு தெரிந்தாலும் கூட கண்டிப்பாக குர்ஆன் ஹதீஸ்ல தடை இருந்தா நாம செய்யக்கூடாது. இதுதான் ஈமானுடைய நிலை. லாபம் கிடைக்குதுன்னு குர்ஆன் ஹதீஸை நிராகரிச்சான்னு சொன்னா அவன் முஸ்லீம் இல்ல. இப்ப சாராய கடை நடத்தினா எத்தனை முஸ்லீமோ, விபச்சார விடுத்து நடத்தினா முஸ்லீமோ, கொள்ளை அடிக்கிறான், எத்தனையோ தப்புலையும் முஸ்லீம் செய்யறாங்க, தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிறான். ஆனா உண்மையிலே அவன் முஸ்லீமாக அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஆக முடியுமா? முடியாது. விவரம் இதுதான். மார்க்கம் இல்லாத முஸ்லீம் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஒண்ணு மறுமை சம்பந்தப்பட்டதாக இருந்தா ஏவப்பட்டிருக்கும், உலக சம்பந்தப்பட்டதா இருந்தா தடுக்கப்பட்டிருக்கும். தடுக்கப்பட்டிருந்தால் அந்த தடுப்புக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கணும். அப்பதான் நம்ம முறை. உதாரணமா எடுத்துக்கங்க, சாலை மறியல் எடுத்துக்கிடுங்க, 29, 29 எடுத்துக்கிடுங்க. முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் அடுத்ததுல நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப இந்த சொன்னதோட இதுக்காக சகோதர சபல் சொன்னப்போ நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் இன்னமும் என்ன ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமாக ஒரு வார்த்தையும் அவர் இன்னும் எடுத்து வைக்கல.
என்ன எழுதியிருக்குது? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். முதல் அமர்வுல என்ன நம்முடைய நேரம் பொண்ணானதுன்னு 2 பேருக்கும் சேர்ந்து அறிவுரை சொல்ல அதுக்கு தான். எது எல்லாரும் தெரிஞ்சு ஒத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமோ அதையே அவங்கள்ட்ட போய் சொல்ற மாதிரியான ஒரு பயானுக்கு இங்க யாரும் வரல. அவங்க என்ன வந்திருக்கிறாங்கன்னா, இந்த கருத்து வேறுபாடுடைய விஷயத்தை நேரம் நுழையணும், விஷயத்தை சொல்லுங்க, அதுக்குரிய ஆதாரங்களை எடுத்து வைங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நான் சென்ற தடவையும் சொன்னேன், இதெல்லாம் இந்த சபையில ஏற்கனவே உள்ள விஷயத்தை திரும்ப சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாம் சொன்னதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் ஆரம்பமே. அதாவது நாம் சொன்னதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்னமோ ஒத்துக்கிறாம மறுத்த மாதிரியும், இப்ப ஆரம்பிக்குமே என்ன சொன்னாங்க, நாம் சொன்னதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். என்ன ஒத்துக்கொண்டு என்ன அர்த்தம்? ஆர்குமெண்ட் பண்ணி அவன் சொன்னது கரெக்டா அப்படிங்கிற அர்த்தம் மாதிரி சித்தரிக்கிறது. இந்த போக்குகள்லாம் இங்க நம்ம சபைக்கு சரியா வராது. அதாவது ஒத்துக்கொண்டதை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க சொன்னதை ஒத்துக்கிறல, ஏற்கனவே நம்ம ஒத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க முதல் அமர்வுல சொன்னீங்க, அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன், அதை விட்டுருவோம். இங்க என்ன, இதுக்கு தான் விவாத அக்ரிமெண்ட் நம்ம படிச்சு காட்டணும். அக்ரிமெண்ட்ல 7வது ஷரத்துல என்ன படிச்சு காட்டினாங்கன்னா, ஒற்றுமைக்கு தடையாக உள்ள எல்லா பிரச்சனைகளும் விவாதத்தின் தலைப்புகளாக இருக்கும். நம்பர் 7. இந்த 7 எழுதின பிறகு குழப்பமா இருந்துச்சு, எல்லா பிரச்சனை என்ன. அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி 7க்கு விளக்கம் கொடுத்திருக்கு. 7 ஒற்றுமைக்கு தடையா உள்ள எல்லா பிரச்சனையும் சொல்லியாச்சு. 7க்கு விளக்கம் என்ன? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் செயல்படலாமா, அது அல்லாத வேறு பெயர்களில் செயல்படலாமா என்பதே விவாதத்தின் தலைப்பாகும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். பிரிவினை கூடாது, அது கூடாது, இதெல்லாம் தனி விஷயம். இப்ப என்ன செய்யணும், நீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் தான் செயல்பட வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் இதோ, அது சொல்லுங்க. பிரச்சனை என்ன என்று சொன்னா, என்ன எழுதியிருக்கிறோமோ அதை நேரம் எடுத்து வைங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, சுத்தி வளைக்க வேண்டியதில்லை. அதோட இன்னொன்றையும் சொல்றேன். இப்ப நஜாத்திலே இருந்தார்கள், நம்மோடு சேர்ந்தார்கள், நம்மிடம் இருந்து பிரிந்தார்கள், நம்முடைய சமுதாய சிந்தனைக்கு படித்தார்கள், படித்துவிட்டு தான் நம்மளோட இது உங்க வழக்கமா உள்ள வேற ஆள்கிட்ட சொல்றத நாங்கள் இருக்கிற சபையில நீங்க சொல்லக்கூடாது. அதாவது என்னன்னு கேளுங்களேன், இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை யாராவது சொல்லிட்டா, ஹசன் குத்தூஸ் அவர் பக்கம் சரியா இருந்தார்னு சொன்னா தயாராயிட்டாரு பாரு, நம்ம தயார் பண்ணியாச்சு அவரை. இவர் ஏதாவது எதிர்த்தான்னு வைங்களேன், இன்னும் ஆள் தயாராகல. இந்த டெக்னிக்கெல்லாம் வேணாம். எதனால பிரிஞ்சோண்டு காரணம்லாம் சொன்னார். ஜமாத்துல்லமான்னு ஆரம்பிச்சாங்க, அதுலதான் பிரிவுண்டு. அதல்ல, அது ஒரு சண்டை நடந்துச்சு. ஊழல் லஞ்சம் சொல்லக்கூடாது விவாதத்துல. விவாதத்தில் நீங்க சொல்றீங்க தேவையில்லாம, இதனாலதான் அவர்கள் பிரிந்து போனார்கள், பலவிதமான முறைகேடு ஊழல் தனதாக்கி கொண்டது, இது மாதிரியான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் பிரிஞ்சோம். பிரிவுக்கு காரணத்தை நீங்க தேவையில்லாம சொல்ல தேவையில்லை, நீங்க எடுத்து வைக்கிறீங்க. வாதத்தை எடுத்து வைக்கணுமே தவிர நம்ம ஒன்னா இருந்தது ஏன் பிரிஞ்சோம், அப்ப நானும் அது மாதிரி உள்ள செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வரா இல்லையா? பிரிஞ்சதுக்கு காரணம் ஜமாத்துல்லமான்னு ஆரம்பிச்சாங்கன்னா, அப்ப நான் ஒரு அதே மாதிரியான ஒரு எவிடன்ஸோட ஒன்னு சொல்றேன், அது சொல்லுவாங்கன்னா நான் அந்த தலைப்புல வந்திருப்பேன். இன்ஷால்லா நாளைக்கு அதை தொடருவோம், எதனால பிரிஞ்சோண்டு வச்சு தொடருவோம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது மக்கள் வந்திருக்கிற அதுக்கு இல்ல, ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் தான் செயல்பட வேண்டும், இதோ ஆதாரங்கள் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆதாரத்தையும் பரிசீலிப்போம், எஸ்ண்டா எல்லாரும் ஒத்துக்குருவோம். உங்க ஆதாரம் சரியில்லைன்னா நீங்க ஒத்துட்டு போங்க. இதானுங்க இங்க உள்ள விவரம். இப்ப பாருங்க, எதுக்கு பிரிஞ்சோங்கிறதுக்கு நான் சொல்லல, பிரிஞ்சோங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வச்சனால அது சொல்ல வேண்டி இருக்கு. இது மாதிரி விஷயத்துக்கு நாங்க தயாரா வரல, நான் குர்ஆன் ஹதீஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன், இது மாதிரி பேப்பர்ஸ் நான் கொண்டு வரல. ஒரு சகோதரத்தை வாங்குறேன் இப்ப இதுக்காக வேண்டி. எதுக்காக? பிரிஞ்சதுக்கு காரணம் அதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரர் எனக்கு எழுதியிருக்கிறாரு, அவங்க கூட இருந்தவர். இந்த விவாதத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருங்க, எதுக்குன்னா எதனால பிரிஞ்சோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன எழுதுறாரு, முகமது அலி, பராசிரியர் முகமது அலிங்கிறவர். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தனிநபரால் சமுதாயத்தில் சீரழிவு ஏற்படும் எனில் அத்தனிநபரை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது நபி அலி இஸ்லாமிய நெறியாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தந்தை யாசர், மூசாவின் வளர்ப்பு தந்தை ஃபிரௌன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறவினர் அபூஜஹல், அபூலஹப் போன்றோர் இவ்விதம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இன்று தமிழக முஸ்லிம்களிடையே தூய இஸ்லாத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கையில் அதனை ஒரு சிலர் தங்களது சுயலாபம் தன்னல ஆதாயத்திற்கு பயன்படுத்தி வருவதை காண்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் வழியில் வாழ துடிப்பவர்களும் அதற்கென பிரச்சாரம் செய்பவர்களும்
தங்களது வாழ்வில் உண்மை, நாணயம், பொறுமை, அடக்கம், நீதி, நேர்மை போன்ற நற்குணங்களை கொண்டு தங்களது வாழ்வை திறந்த புத்தகமாக மக்களுக்கு காட்ட வேண்டும். மக்கள் சந்தேகப்படும்படி நடக்கக்கூடாது. சந்தேகம் வரும் என நினைத்தால் கூட அச்சந்தேகத்தை வழியே தாங்களே சென்று நிவர்த்திக்க வேண்டும். அதுவே நபி வழி. சுமார் 10-11 வருடங்களாக தான் தூய இஸ்லாத்தை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்லும் பேர்வழி என பறைசாற்றிக் கொண்டு அதில் ஒன்றுபட்டவர்களை மோசம் செய்து ஏமாற்றி தனது சுயலாபத்தை மட்டும் குறிக்கோளாக வாழ்ந்து வரும் நபரை தாங்கள் அடையாளம் கண்டு அவரின் சூழ்ச்சி வலையில் விழாமல் இருக்க இதனை எழுதுகிறோம். ஜமாத்தின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் கிடப்பில் போட்டு எதனையும் நிறைவேற்றாமல் சுமார் 9 வருடங்களுக்கு பின் அது தனியார் திட்டங்கள், தனக்கு உழைப்பு பங்கு உண்டு என எழுத்து மூலமும் பேச்சு மூலமும் சுயலாபம் அடைந்தவர். இதற்கு இவரது கைப்பட எழுதிய கடிதங்கள், பேசிய வீடியோ கேசட் ஆதாரங்களாக உள்ளன. 2 ஜமாத்தின் நலனை கருத்தில் கொண்டு பிணக்குகளை தீர்க்க நமது மார்க்க சகோதரர்கள் தந்த பொருளுதவி அனைத்தும் தனக்காகவே தந்ததாக மார்தட்டி கூறி திரியும் பெருந்தகை இவர். இப்பொருளுதவி செய்த நண்பர்கள் சென்னையிலும், சிங்கையிலும், சவுதியிலும் இன்றும் உள்ளனர். இஸ்லாமிய சகோதரர்களை ஒன்று சேர்த்து பல லட்சங்கள் முதலீடு செய்ய வைத்து சுமார் 7 வருடங்கள் அல் அமீன் பிரஸ் என்ற கூட்டு தொழில் செய்து முதலீடு செய்தவர்களுக்கு ஒரு பைசா லாபம் தராமல் தனது பொருளாதாரத்தை மட்டும் உயர்த்தி பல லட்சங்கள் மோசடி செய்தவர். முதலீட்டாளர்களுக்கு தாராளமாக சுமார் 15 முதல் 13% லாபம் தரும் நிலையில் கம்பெனி நடப்பதாக உறுதி கூறி அதற்கு ஆதாரமாக சுமார் 12 முதல் 15% லாபம் என பங்காளிகளுக்கு ஒரு தடவை பேங்கில் போட்டார். கடைசியில் அது பங்காளியின் கடன் பற்று என கணக்கில் காட்டினார். ஆனால் 7 வருடத்திற்கு பின் எம்டி பொறுப்பிலிருந்து விலகிய போது அவர் காட்டிய லாப விகிதாச்சாரம் 6 முதல் 7%. மற்றவை அனைத்தும் மோசடி செய்த பெருந்தகை. இதற்கு அவரே வங்கியில் பணம் போட்ட ஆதாரங்கள் இன்றும் அக்கம்பெனி பங்காளிகளிடம் உள்ளன. இவ்வருட ஆரம்பத்தில் பொறுப்பை ஒப்படைக்கும் போதே தானாக 25,000 எடுத்துக்கொண்டு தனக்கு போனஸாக தர வேண்டும் என அடாவடித்தனம் செய்தவர். முதலீடு செய்தவர்களுக்கு 7 வருடங்களாக ஒரு பைசா லாபம் தரவில்லை. தனக்கும் தனது மகனுக்கும் என மாதம் 5,000க்கு மேல் சம்பளம் வாங்கியவர். தனது வீட்டு போனுக்கும் கம்பெனி அங்கீகாரமின்றி பணத்தை செலவழித்தவர். கடைசியாக கையாடல் செய்த 25,000 தனக்கு போனஸ் என வாதிட்ட மார்க்கசீலர். இதை பற்றியும் இவர் கணக்கில் செய்திருந்த குளறுபடிகளையும் நிர்வாகிகள் மீட்டிங்கில் கேள்வி கேட்டபோது சரியான பதிலளிக்காமல் ஓடி ஒளிந்த பெருந்தகை. தானே அல் அமீனுக்கு 50,000க்கு மேல் கடன் தர வேண்டியிருக்க அதனை இன்று வரை சரி செய்யவில்லை. அல்லமீனில் பண நெருக்கடி ஏற்பட்ட போது மற்றவரிடம் கடனாக 50,000 வாங்கி அதற்கு லாபமாக 18% தந்த கொடை வள்ளல். தன்னிடம் இருந்த தொழில் நுணுக்க அறிவை கொண்டு நல்ல லாபம் அடையலாம் என கூறி ஒரு சில அப்பாவிகளின் பணத்தையும் ஜமாஅத்து பணத்தையும் சென்னை தொழிலில் இணைத்து கூட்டு தொழில் செய்து ஒரே வருடத்தில் சுமார் 45% நஷ்டம் ஏற்பட வழிவகுத்தவர். கடைசியில் தான் எம்டி மட்டுமே, வியாபார முன்னேற்றத்திற்கு தான் பொறுப்பல்ல என கலந்து கொண்டவர். கடைசியாக தோழர் கேட்டி அப்பாஸிடம் நடந்து கொண்ட விதம் மகா அயோக்கியத்தனம். இதை கேட்டி அப்பாஸிடம் விசாரிக்கலாம். இவரது சுயலாப ஆதாய எண்ணங்களால் இவரது வாழ்வில் இவரால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த திட்டமும் முழுமை பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு திட்டத்தின் போதும் தான் மட்டும் நல்ல லாபம் அடைந்துள்ளார். இவரது ஒவ்வொரு திட்டமும் இஸ்லாம் மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டே ஆரம்பிக்கும். முடிவு திட்டம் நிறைவேறாது, ஆனால் தான் பொருளாதார ரீதியில் முன்னேறி இருப்பார். இவர் தப்லீக்கில் இருந்தது முதல் உள்ள நிலை அறிந்தவர்கள் நன்கறிவர். திருச்சியில் பலர் உள்ளனர். தனது சுயலாபம் ஆதாயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு தனது சாதக பாதகங்களுக்கொப்ப இஸ்லாமிய நியதி, இந்திய சட்ட நியதி என சந்தர்ப்பத்திற்கொப்ப இரு வேடமிடும் வேடதாரி. இவரது 10-11 வருட பொது வாழ்வில் ஒரு வருடம் கூட கணக்கு வழக்கு காட்டியது கிடையாது. பல தடவை ஜமாஅத்தை இந்திய அரசு சட்டப்படி பதிவு செய்வதாக வாக்குறுதி அளித்து இதுவரை பதிவு செய்யவில்லை. பதிவு செய்த முஸ்லிம் ஜமாத் என்கிற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பெயரில் இவர் குழப்பம் செய்து வருகிறார். இதிலும் மோசடி. தன்னை நபி போலவும் தன்னுடன் வரும் கருத்த தோழரை பிலால் போலவும் பேசித் திரியும் பெருந்தகை. இவருடன் இருக்கும் நண்பர்களுக்கு நிகழும் எல்லா நற்பணங்களும் தன்னால் நடந்ததாகவும் தான் இதற்கு சிபாரிசு செய்வதாகவும் கூறி திரியும் பேர்வழி. இன்றும் இஸ்லாமிய வேடமிட்டு கடுமையா இருக்குது. எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா படிச்சிருவோம். இன்றும் இஸ்லாமிய வேடமிட்டு தான் கொள்ளையடித்த சொத்தில் ஆரம்பித்த கம்பெனிக்கு மற்ற அப்பாவி பங்காளிகளை சேர்த்து மீண்டும் தனது சுய லாபம் அடைய விரும்புபவர். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தாலும் மோசடியாலும் இவருடன் நல்லுறவு வைத்திருந்த பலர் நஜீஸை கண்டு ஒதுங்குவது போல் ஒதுங்கிவிட்டனர். தனது மௌசும் பேச்சும் திருச்சியில் எடுபடவில்லை. தானடித்த பிட் நோட்டீஸை கூட பள்ளியில் பங்கிட ஆயின்றி தானே விநியோகிக்கும் நிலையில் கண்ணியம் இழந்தவர். தற்போது ஒரே தலைமையின் கீழ் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறி மீண்டும் ஒரு தன்னை முக்கியஸ்தராக காட்ட முயற்சிக்கிறார். இவரது மோசடி அடாவடித்தனத்தை அறியாத ஒரு சில அப்பாவிகள் இவரது வேஷத்தில் மயங்கியுள்ளனர். ஒரு சிலர் இவர் தந்த பணத்தில் லாபம் அடைந்ததால் இவர் பின்னுள்ளனர்.
இவர்கள் சிறிய தொகையை நன்கொடையாக தந்துவிட்டு பெருந்தொகையில் தனது பெயரில் நோட்டீஸ் அடிப்பவர்கள். ஒரு சிலர் இவர் மூலம் வரும் ஜக்காத் தொகையில் ஒரு சில காசுகளை பெற்றவர்கள். இவர்களை தவிர வேறு எவரும் இவர் பின் இல்லை. இந்நிலையில் தன்னை அகில உலக அண்ட சராசரத்தின் அமீர் என பிரகடனப்படுத்தி